உலகின் மிக விலை உயர்ந்த தங்க ஆடையை உருவாக்கி சவுதி அரேபிய நிறுவனம் கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. சவுதியில் உள்ள முன்னணி நகை விற்பனை நிறுவனமான அல் ரொமைசான் 24 கேரட் தங்கத்தால் ஆடை ஒன்றை உருவாக்கியுள்ளது. 10 கிலோகிராமுக்கு மேல் எடை கொண்ட அந்த ஆடையின் இந்திய மதிப்பு 9,65 லட்சம் ரூபாய் ஆகும். துபாய் ஆடை என அதற்கு பெயரிட்டுள்ள அல் ரொமைசான் நிறுவனம் அதனை ஷார்ஜாவில் நடைபெற்ற 56வது மத்திய கிழக்கு கடிகாரம் மற்றும் நகை கண்காட்சியில் அறிமுகப்படுத்தியது. அப்போது அதனை உலகின் மிக விலை உயர்ந்த தங்க ஆடையாக கின்னஸ் அங்கீகரித்தது. நடப்பாண்டின் தீபாவளி பரிசுகளில் ஒன்றாக உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸை பரிசளிக்கலாம் என்று இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. ராஜ்மார்க் யாத்ரா செயலி வாயிலாக உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் 3000 ரூபாய் மதிப்புள்ள ஃபாஸ்டாக் பாஸை பரிசளிக்கலாம். அதன் மூலம் நம் அன்புக்குரியவர்கள் ஆண்டு முழுவதும் ஃபாஸ்டாக் கணக்கில் பேலன்ஸ் இல்லை என்று பிரச்சனையின்றி மகிழ்ச்சியான பயணங்களை மேற்கொள்ள உதவலாம் என ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தங்கம் வாங்குவது முதலீடு அல்ல, காப்பீடு என ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வெம்பு கூறியுள்ளார். அமெரிக்க பங்குச்சந்தை நிலையற்ற தன்மையால் வேகமாக ஏறும் மதிப்புகள் திடீரென முழுவதுமாக சரிய வாய்ப்பு உள்ளதாக அவர் கூறியுள்ளார். 2008ஆம் ஆண்டு நிதி நெருக்கடி போல் மீண்டும் ஏற்படலாம் என தெரிவித்துள்ள ஸ்ரீதர் வெம்பு நிதி அபாயத்திலிருந்து காக்கும் காப்பீடு தங்கம் என கூறியுள்ளார். தங்க பரிவர்த்தனை வர்த்தக நிதி முதலீடு கடந்த மாதம் 6 மடங்காக அதிகரித்து சாதனை அளவை எட்டியுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பரில் 1233 கோடியாக இருந்ததாக தங்க பரிவர்த்தனை வர்த்தக நிதி முதலீடு இந்த ஆண்டு செப்டம்பரில் 8363 கோடியாக உயர்ந்துள்ளது. உயர்ந்து வரும் விலை, உலகளாவிய மத்திய வங்கிகளின் தங்க கொள்முதல் அதிகரிப்பு ஆகியவற்றால் இவ்வகை முதலீடு வர்த்தக நிதி முதலீட்டாளர்களை ஈர்த்துள்ளது. இதில் உண்மையான தங்கத்திற்கு பதிலாக மின்னணு முறையில் தங்கத்தை வைத்திருக்கும் வாய்ப்பு கிடைப்பது குறிப்பிடத்தக்கது. பாமக நிறுவனர் ராமதாஸின் தைலாபுரம் இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் உள்ள காவல்துறை டிஜிபி அலுவலகத்தின் மின்னஞ்சல் முகவரிக்கு இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து விழுப்புரம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து தைலாபுரம் இல்லத்தில் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். சோதனை முடிவில் ராமதாஸ் வீட்டில் வெடிகுண்டு இல்லை என்பது தெரியவந்தது. ராமதாஸ் இல்லம் முன்பாக கூடுதலாக காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தாக்கல் செய்ய மனுவின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் செய்தியாளர்களை சந்தித்த போது நீதிமன்றத்தை விமர்சிக்கும் வகையில் சீமான் பேசியதாக கூறப்படுகிறது. அதை குறிப்பிட்டு சீமான் மீது அவதூறு வழக்கு பதிய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் அலெக்சாண்டர் சார்லஸ் மனு தாக்கல் செய்திருந்தார். இதையடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் சென்னை திருமங்கலம் காவல்துறையினர் அவதூறு பரப்புதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். மத்திய அரசின் PM ஸ்ரீ திட்டத்தில் கேரள அரசும் சேரும் என அந்த மாநில பொதுக்கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி தெரிவித்துள்ளார். எனினும் தற்போது மாநிலத்தில் கடைபிடிக்கப்பட்டு வரும் அதே கல்விக் கொள்கையே தொடரும் என்பதில் அரசு உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கேரள கல்வித்துறைக்கு ஏற்கனவே மத்திய அரசிடமிருந்து 1466 கோடி ரூபாய் நிதி நிலுவையில் இருப்பதாகவும் இதில் ஒரு பகுதி நிதியை PM ஸ்ரீ திட்டத்தில் சேருவது மூலம் பெற முடியும் என்றும் அவர் கூறினார். PM ஸ்ரீ திட்டத்தில் இணைந்து மாதிரி பள்ளிகளை அமைக்கும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி அளித்து வருகிறது. ஆனால் இதில் சேர்பவர்களுக்கு புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் நெருக்கடி அளிக்கப்படுவதாக கூறி அதில் இணைய தமிழக அரசு மறுத்து வருகிறது. பீகார் தேர்தலில் போட்டியிடும் 25 வேட்பாளர்களை OIC-யின் AIMIM கட்சி அறிவித்துள்ளது. இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் சீமாஞ்சல் பகுதியில் இக்கட்சி செல்வாக்குடன் இருப்பதால் இந்தியா கூட்டணி வாக்குகளை அங்கு கணிசமாக பிரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சந்திரசேகர ஆசாத், சுவாமி பிரசாத் மௌரியா ஆகியோருடன் கட்சிகளுடன் இணைத்து 64 தொகுதிகளில் OIC-யின் கட்சி போட்டியிடுகிறது. கடந்த தேர்தலில் இக்கட்சி 20 இடங்களில் போட்டியிட்டு 1.24 விழுக்காடு வாக்குகளுடன் 5 இடங்களில் வென்றது. பிரசாந்த் கிஷோரின் ஜனசுராஜ் கட்சி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆகிய கட்சிகளும் தனித்து போட்டியிடுகின்றன. பீகாரில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத நபர் ஒருவர் லாலு பிரசாத் யாதவ் வீட்டு முன் சட்டையை கிழித்துக் கொண்டு தரையில் உருண்டு புரண்டு அழுதுள்ளார். கட்சியில் நீண்ட காலமாக இருந்து வருவதாகவும் மதுபன் தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்டு பாஜக வேட்பாளரிடம் மிக குறைந்த வாக்கிலேயே தோற்றதாகவும் மதன் ஷா என்ற அந்த நபர் கூறினார்.
இம்முறை நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும் என நம்பி நிர்வாகி ஒருவரிடம் 2.25 கோடி ரூபாய் கொடுத்து ஏமாந்து விட்டதாகவும் ஆவேசமாக சத்தமிட்டார். மகளின் திருமணத்திற்காக வைத்திருந்த பணம் அது என்றும் அவர் கூறினார். இப்போது வாய்ப்பு இல்லை என்றாகிவிட்டாலும் பணத்தையாவது திருப்பித் தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நடப்பாண்டின் இறுதிக்குள் பெங்களூரு மெட்ரோ ரயில் மஞ்சள் வழித்தடத்தில் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என நம்ம மெட்ரோ அதிகாரிகள் கூறியுள்ளனர். பெங்களூரு ஆர்வி ரோடு முதல் பொம்மச்சந்திரா வரையிலான மெட்ரோ மஞ்சள் பாதையில் தற்போது 4 ரயில்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் வரும் ஆண்டு இறுதிக்குள் 6 ரயில்கள் இயக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் 12 நிமிடங்கள் இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்படும் என்றும் இதனால் காத்திருக்கும் நேரம் குறையும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் கோம்பை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மலையடிவார பகுதியில் உள்ள தேங்காய் குடோனுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் குடோனில் குவித்து வைக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான தேங்காய் தண்ணீரில் மிதந்தது. தேங்காய்களை ஒன்றிணைத்து சேகரிக்கும் பணியில் கூலி தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். இச்சம்பவத்தால் குடோன் உரிமையாளர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் பெய்த கனமழையால் கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆற்று நீர் செல்லும் அணைப்பிள்ளையார் அணைக்கட்டில் பொதுமக்கள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை 2ஆம் நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் காவல்துறையினர் திருப்பி அனுப்பி வருகின்றனர். தொடர் மழையால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரமேரூர் ஏரி அதன் முழு கொள்ளளவான 20 அடியை எட்டி நிரம்பி வழிகிறது. ஏறத்தாழ 1 TMC நீர் தேங்கும் இந்த ஏரி நிரம்பியதால் உபரி நீர் ஆர்ப்பரித்து வெளியேறி வருகிறது. உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் மலர் தூவி வரவேற்றனர். பருவமழைக்கு முன்பே ஏரி நிரம்பி இருப்பது 22 கிராம விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆழியார் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பாலாற்றில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் ஆனைமலையில் உள்ள பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயிலை வெள்ளம் சூழ்ந்தது. வெள்ளத்தில் சிக்கியிருந்த கோயில் காவலாளிகள் 2 தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். பாதுகாப்பு கருதி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கெங்கம்பாளையம் பகுதியில் தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் நடுவச்சேரி கிராமத்தில் உள்ள குளம் மற்றும் குட்டைகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் நடுவச்சேரியிலிருந்து சிலுவைபுரம் மற்றும் கருக்கன்காட்டுப்புதூர் செல்லும் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் இருந்த 6 வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அமனலிங்கேஸ்வரர் கோயில் அருகே உள்ள தோணி ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் கோயிலை வெள்ளம் சூழ்ந்தது. பாதுகாப்பு கருதி பஞ்சலிங்க அருவிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் வெள்ளத்தில் சிக்கியிருந்த இரவு காவலாளி செல்லமுத்து என்பவர் முருகன் கோயில் பூஜை அறையின் முன்பு பகுதியில் ஏறி நின்று 3 மணி நேரத்திற்கு மேலாக தவித்துள்ளார். வெள்ளம் வடிந்த பிறகு கோயில் நிர்வாகத்தால் அவர் பத்திரமாக மீட்கப்பட்டார். ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி ஐயம்பாளையம் பிரிவுக்கு அருகே ஈரோடு சத்தியமங்கலம் சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. விவசாய நிலங்களிலிருந்து வரும் மழைநீர் சாலையில் தேங்கி நிற்பதால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது. இந்த ஆபத்தான சூழ்நிலையில் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டு பயணிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெங்கமேடு பகுதியில் மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் வீடுகளைச் சுற்றிலும் மழைநீர் தேங்கியது. மேலும் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து பொதுமக்கள் கால்நடைகளுடன் கோபி நம்பியூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். வடிகால் அமைத்து தர வலியுறுத்தி நடைபெற்ற இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை பட்டாளத்திற்கு அருகே கழிவு நீரை அகற்றக் கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். KM கார்டன் பகுதியில் சாலைகளில் தேங்கியுள்ள கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 7 நாட்களாக கழிவு நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர் கனமழை காரணமாக திருப்பதி மலைப்பாதையில் மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் பாறைகள் உருண்டு சாலையில் விழுந்தன. தொடர்ந்து தகவலறிந்த தேவஸ்தான பொறியியல் அதிகாரிகள் காலையில் சரிந்து கிடந்த பாறைகளை JCB இயந்திரம் மூலம் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் மலைப்பாதையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து சரி செய்யப்பட்ட பிறகு வாகனங்கள் மீண்டும் அனுமதிக்கப்பட்டன.
மலைப்பாதையை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கேரளாவில் பலத்த மழை காரணமாக பல பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இடுக்கி மாவட்டத்தில் பல பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. எர்ணாகுளம் ரயில் நிலையத்தில் மழைநீர் தேங்கியதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். பல வீடுகளில் வெள்ளம் புகுந்துள்ளது. சபரிமலை உள்ளிட்ட பத்தனம்திட்டா மாவட்டங்களில் கடும். பீகார் தேர்தலில் மோதும் இரு பெரும் கூட்டணிகளுமே அதிகாரப்பூர்வமாக முதல்வர் வேட்பாளரை அறிவிக்காமல் களமிறங்கியுள்ள நிலை ஏற்பட்டுள்ளது. ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி நிதிஷ்குமாரே முதல்வர் வேட்பாளர் என கூறிய போதும் அதை பாஜக வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. தேஜஸ்வி யாதவே முதல்வர் வேட்பாளர் என ராஷ்டிரிய ஜனதா தளம் கூறிய போதும் காங்கிரஸ் கட்சி அதனை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. முதல்வர் வேட்பாளரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காததில் பல்வேறு அரசியல் வியூகங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. வாக்கு திருட்டு குற்றச்சாட்டில் உண்மையில்லை என்பதை பீகார் மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்றும், எனவேதான் அது குறித்து பேசுவதை ராகுல் காந்தி திடீரென்று நிறுத்திக் கொண்டார் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை பீகாரில் தேர்தல் ஆணையம் மிகச் சிறப்பாக செய்திருப்பதாகவும் அது நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். தேர்தலுக்கு 2 வாரங்களே உள்ள நிலையில் இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி செய்ய முடியாதது அக்கூட்டணியில் உள்ள ஒற்றுமையின்மையை காட்டுவதாகவும் அமித்ஷா தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் தங்கள் தாய் தந்தையை வயதான காலத்தில் பாதுகாக்காவிட்டால் ஊதியத்தில் பிடித்தம் செய்து பெற்றோரின் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்படும் என்று தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். தெலங்கானாவில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் 783 பேருக்கு பணி ஆணையை வழங்கி முதல்வர் இவ்வாறு அறிவுரை வழங்கினார். பெற்றோரை கவனிக்காத அரசு ஊழியரின் ஊதியத்தில் 10% பிடித்தம் செய்து பெற்றோரின் வங்கிக் கணக்கில் சேர்க்க வழி செய்யும் சட்டத்திருத்தம் விரைவில் கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறினார். நடிகர் தர்ஷனுக்காக சிறையில் வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று வெளியான புகாரில் உண்மை இல்லை என சட்ட சேவை ஆணையம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷன் உட்பட 7 பேர் பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தனக்கு விதிகளுக்குட்பட்டு வசதிகள் செய்து தர நீதிமன்றம் அறிவுறுத்தியும் அது வழங்கப்படவில்லை என தர்ஷன் புகார் கூறியிருந்தார். இதுகுறித்து நீதிமன்ற ஆணைப்படி சட்ட சேவை ஆணையம் அறிக்கை அளித்துள்ளது. அதில் விசாரணை கைதிக்குரிய அனைத்து வசதிகளும் தர்ஷனுக்கு தரப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தீபங்கள் ஏற்றும் நிகழ்ச்சிகளில் அதிக பணம் செலவிட வேண்டாம் என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்தது அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அயோத்தியாவில் நடைபெறவுள்ள தீபோற்சவம் விழாவை குறிவைத்து அவர் தீபம், மெழுகுவர்த்தி போன்றவற்றில் பணம் செலவிடுவதை விட கல்வி மற்றும் வளர்ச்சிப் பணிகளுக்காக நிதி ஒதுக்க வேண்டும் என கூறியுள்ளார். இந்த கருத்துக்கு எதிராக பாஜக கடுமையாக விமர்சித்துள்ளது. தீபாவளி என்பது இந்திய பாரம்பரியத்தின் அடையாளம் என்பதால் அதை பண விரயம் என கூறுவது மத உணர்வுகளை அவமதிப்பதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்திய வங்கிகளை வாங்க அனுமதிப்பது விளைவுகளை அறியாமல் மேற்கொண்ட அபாயகரமான செயல் என காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. RBL வங்கி பங்குகளை துபாயின் எமிரேட்ஸ் NBD நிறுவனம் வாங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளதை அடுத்து காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், வெளிநாட்டு நிறுவனங்கள் லட்சுமி விலாஸ் வங்கி, கத்தோலிக் சிரியன் வங்கி, எஸ் வங்கி ஆகியவற்றை கையகப்படுத்தியதை அவர் சுட்டிக்காட்டினார். 1969ஆம் ஆண்டில் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட போது ஜனசங்கம் எதிர்ப்பு தெரிவித்தார். கேரள மாநிலத்தில் பலத்த மழை பெய்து வரும் நிலையில் சபரிமலை வரும் பக்தர்களும் அவதிப்படுகின்றனர். கனமழையால் வெள்ளம் தேங்கிய சாலைகளில் ஆழம் தெரியாமல் வாகனங்களில் வரும் பக்தர்கள் திணறும் நிலை உள்ளது. இந்நிலையில் சாலையின் நிலை குறித்து நன்கு தெரிந்த உள்ளூர் மக்கள் வெளியூர் பக்தர்களுக்கு வழிகாட்டி உதவுகின்றனர். மழைக்கு இடையிலும் உதவிய உள்ளூர் மக்களின் உதவியால் ஐயப்ப பக்தர்கள் நெகிழ்ச்சி அடைந்தனர். மழையால் ஓவர்கள் குறைக்கப்பட்ட முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவை 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வீழ்த்தியது. கேப்டனாக முதல் முறையாக சுப்மன் கில் தலைமையில் விளையாடிய இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியை சந்தித்தது. மழை காரணமாக 26 ஓவர் போட்டியாக குறைக்கப்பட்ட இந்த ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய வீரர்கள் கட்டுப்பாடான ஆட்டத்தால் 131 ரன்கள் என்ற இலக்கை எளிதில் அடைந்தனர். இதனால் 3 போட்டிகள் கொண்ட தொடரில் ஆஸ்திரேலியா 1-0 என முன்னிலை பெற்றுள்ளது. இரண்டாவது ஒருநாள் போட்டி அடிலைடில் வரும் வியாழக்கிழமை நடைபெற உள்ளது. இந்திய அணி தொடரில் சமநிலை பெற அந்த ஆட்டத்தில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது.
இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் உலக கிரிக்கெட் வரலாற்றில் புதிய சாதனை படைத்தார். இந்திய அணியின் தொடக்க வீரர் ரோஹித் சர்மாவிற்கு எதிராக ஸ்டார்க் வீசிய பந்து 176.5 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றதாக வேக கண்காணிப்பு கருவி பதிவு செய்துள்ளது. இதுவரை நடந்த ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் இதுவே மிக வேகமான பந்துவீச்சாக கருதப்படுகிறது. பொதுவாக ஸ்டார்க் 140 முதல் 150 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசுபவர். ஆனால் இம்முறை அவரின் அதிவேக பந்துவீச்சு கிரிக்கெட் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியது. ரோஹித் சர்மா பந்தை சரியாக எதிர்கொள்ள முடியாமல் திணறினார். இதேவேளையில் சில நிபுணர்கள் பந்தின் வேகம் குறித்த பதிவில் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். உண்மையில் 176.5 கிலோமீட்டர் வேகத்தை எட்டியதா அல்லது கருவி பிழை காரணமா என்பது குறித்து தெளிவான தகவல் இல்லை. இருந்தாலும் ஸ்டார்க் தனது அதிவேக பந்துவீச்சால் ஆஸ்திரேலிய அணியின் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா விரைவில் இந்தூரின் மருமகளாக மாறுவார் என திரைப்பட தயாரிப்பாளரும் இசைக்கலைஞருமான பலாஷ் முச்சல் அறிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் இருவரும் ஒன்றாக படங்களை பதிவிட்டு வந்த நிலையில் ஸ்மிருதி மந்தனாவுடனான காதலை பலாஷ் முச்சல் உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்மிருதி மந்தனா விரைவில் இந்தூரின் மருமகளாவார் என்றார். இதனையடுத்து சமூக வலைதளங்களில் முச்சல் மந்தனா ரசிகர்கள் வாழ்த்து மழை பொழிந்து வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுடன் குடியிருப்பு பகுதிகளிலும் நீர் சூழ்ந்து மக்கள் பாதிக்கப்பட்டனர். தேனி அருகே உள்ள பழனிச்செட்டிப்பட்டி ஆஞ்சநேயர் நகரில் பாதிப்புகளை பார்வையிட்ட அவர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் அவரது போடிநாயக்கனூர் தொகுதிக்குட்பட்ட உப்புக்கோட்டை பகுதியிலும் மழை வெள்ள பாதிப்புகளை ஓ பன்னீர்செல்வம் ஆய்வு செய்தார். மொசாம்பிக் கடலில் படகு விபத்துக்குள்ளானதில் 3 இந்தியர்கள் உயிரிழந்தனர். மொசாம்பிக்கின் பெய்ரா கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த படகு ஒன்று விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படகில் பயணித்த 3 இந்தியர்கள் உயிரிழந்ததாகவும் மேலும் 5 இந்தியர்களை காணவில்லை என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன. மொசாம்பிக்கில் உள்ள இந்திய தூதரகம் 5 பேரை மீட்க முயற்சிகள் மேற்கொண்டுள்ளது. மேலும் உயிரிழந்த 3 குடும்பத்தினருக்கு தூதரகம் சார்பில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக அரசு மருத்துவமனையில் போலியாக பிறப்புச் சான்று வழங்கப்படுவதாக பாஜக குற்றஞ்சாட்டியுள்ளது. மேற்கு வங்க பாஜக எம்எல்ஏ சங்கர் கோஷ் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எழுதிய கடிதத்தில் டார்ஜிலிங் அரசு மருத்துவமனையில் 850க்கும் மேற்பட்ட பிறப்பு மற்றும் இறப்புச் சான்றுகள் போலியாக வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பின் தேதியிட்டு தரப்பட்டுள்ள சான்றுகள் மூலம் மேற்கு வங்கத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் போது ஊடுருவல்காரர்கள் வாக்காளர்களாக சேர திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே இது தொடர்பாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தீபாவளி மற்றும் சாத் பூஜைக்காக பீகாருக்கு 10 கூடுதல் சிறப்பு ரயில்களை வடக்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு ரயில்கள் வடக்கு ரயில்வே மண்டலத்தின் பல்வேறு ரயில் நிலையங்களிலிருந்து புறப்பட்டு பீகார் முழுவதும் உள்ள பல ரயில் நிலையங்களிலும் நின்று செல்லும். குறிப்பாக ஃபெரோஸ்பூர், பாட்னா, சுபால், லூதியானா, கடிகார் உள்ளிட்ட பீகாரின் முக்கிய ரயில் நிலையங்களில் இந்த ரயில்கள் நின்று செல்கின்றன. பண்டிகை கால அவசரத்திற்காக பயணிகளின் வசதிக்காக இந்த ஏற்பாடு என ரயில்வே தரப்பில் தெரிவித்தாலும் பீகார் தேர்தலை முன்வைத்தே இந்த நடவடிக்கையை மத்திய அரசு செய்வதாகவும் கூறப்படுகிறது. புதுச்சேரி அரசு சார்பில் காரைக்கால் மாவட்டத்தில் 585 ரூபாய் மதிப்பிலான தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை அமைச்சர் திருமுருகன் தொடங்கி வைத்தார். காரைக்கால் வடக்கு தொகுதி பார்வதீஸ்வரர் கோயிலில் உள்ள நியாய விலை கடையில் பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பை வழங்கினார். இந்த பரிசு தொகுப்பில் 2 கிலோ சர்க்கரை, 2 லிட்டர் சமையல் எண்ணெய், 1 கிலோ கடலை பருப்பு, 1/2 கிலோ ரவா மற்றும் மைதா ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்திரபிரஸ்தா என மாற்ற வேண்டும் என விஸ்வ இந்து பரிஷத் மத்திய அரசிடம் கோரியுள்ளது. இதற்காக அந்த அமைப்பின் டெல்லி பிராந்திய செயலாளர் சுரேந்திரகுமார் குப்தா மத்திய அமைச்சர் கபில் மிஸ்ராவிற்கு கடிதம் எழுதி கோரிக்கை சமர்ப்பித்துள்ளார். டெல்லி என்ற பெயர் நகரத்தின் சமீபத்திய வரலாற்றை மட்டுமே பிரதிபலிக்கிறது. ஆனால் இந்திரபிரஸ்தா என்ற பெயர் 5000 ஆண்டுகள் பழமையான நம் நாகரிகத்தை நினைவூட்டுகிறது. எனவே நகரின் பெயரை மாற்றுவது காலத்தின் தேவையாகும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
பண்டைய கால இந்தியர்கள் கலாச்சாரம் அறிவியலை பரப்பவே வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்றும் ஒருபோதும் அவர்கள் மதமாற்றத்தில் ஈடுபடவில்லை என்றும் RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், நமது முன்னோர்கள் மெக்சிகோ முதல் சைபீரியா வரை பயணித்த போது இந்த உலகத்திற்கு அறிவியல் கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்ததாக கூறினார். இந்தியாவில் ஊடுருவிய பலர் நம்மை கொள்ளையடித்ததுடன் அடிமைகளாக்கியதாக குறிப்பிட்டுள்ளார். கரூர் மாவட்டத்தில் மக்களுக்கு எந்தவித நன்மைகளும் கிடைக்கக்கூடாது என்று குறுகிய மனப்பான்மையோடு சிலர் செயல்படுவதாக திமுக MLA செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 5 வழித்தடங்களில் தாழ்தள பேருந்து சேவையை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒவ்வொரு திட்டத்தையும் எதிர்த்து சிலர் நீதிமன்றத்திற்கு சென்று தடையாணை பெறுவதாகவும் அதை எதிர்த்து வாதாடி வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை செய்து வருகிறோம் என்றும் கூறினார். மக்களுக்கு எந்த நன்மையும் கரூர் மாவட்டத்தில் கிடைத்துவிடக் கூடாது என்று குறுகிய மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது மக்களுக்கு எதையும் செய்யாதவர்கள் இப்பொழுது நடந்துவிடக் கூடாது என்பதற்காக தொடர்ந்து ஒவ்வொரு திட்டங்களையும் நீதிமன்றத்திற்கு சென்று தடையாணை பெறுவது, அதற்கு பிறகு நாங்கள் நீதிமன்றத்தில் வாதாடி போராடி வெற்றி பெறுவது. தமிழகத்தில் போக்சோ வழக்கில் பாதிக்கப்பட்ட 699 பேருக்கு இதுவரை 103.62 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றால் பெற்றோரை இழந்த 15,364 குழந்தைகளுக்கு தலா 3 லட்சம் வீதம் 460,92 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தூத்துக்குடியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு 930 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், உப்பாற்று ஓடை மற்றும் இதர ஓடைகளில் தூர்வாறுதல், ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் போன்ற நீர்வள மேலாண்மை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். சூரியனின் வளிமண்டல மேலடுக்கான கரோனாவிலிருந்து வெளியாகும் துகள்களின் தாக்கம் நிலவில் ஏற்படுவதை முதன்முறையாக கண்டுபிடித்து சந்திரயான் 2 சாதனை படைத்துள்ளது. சந்திரயான் 2வில் உள்ள அறிவியல் கருவியான சேஸ்2 மூலம் இந்த அரிய நிகழ்வு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு மே 10ஆம் தேதியன்று சூரியனிலிருந்து வெளியேறிய ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அயனிகள் நிலவை அடைந்தபோது இந்த தரவுகள் சேகரிக்கப்பட்டன. இதனால் நிலவின் பகல் நேர வெளிக்கோளத்தில் உள்ள அணுக்களின் மொத்த அடர்த்தி 1 மடங்குக்கும் அதிகமாக உயர்ந்தது. நிலவில் காற்று, புவியீர்ப்பு விசை ஆகியவை இல்லாததால் சூரியனின் இந்த தாக்குதல் மிகவும் தீவிரமாக இருக்கும் என கூறப்படுகிறது. பெங்களூருவில் இரவில் தனக்கு உதவி செய்த பெண் ஆட்டோ ஓட்டுநர் குறித்து வருண் அகர்வால் என்பவர் வெளியிட்ட பதிவு சமூக வலைதளங்களில் கவனம் ஈர்த்துள்ளது. இந்திரா நகரிலிருந்து கோரமங்கலத்திற்கு செல்ல பல ஆட்டோ ஓட்டுநர்கள் மறுத்ததாக நினைவு கூர்ந்துள்ள வருண், சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற பிறகு பெண் ஆட்டோ ஓட்டுநரை கண்டதாக கூறியுள்ளார். முதலில் அவரும் அன்றைக்கான வேலையை முடித்துவிட்டதாக கூறியதாகவும், ஆனால் தான் நடந்து செல்வதை கண்ட பின்னர் தன்னை கோரமங்கலாவிற்கு அழைத்து சென்றதாகவும் தெரிவித்துள்ளார். கட்டணமாக 300 ரூபாய் வழங்க முன்வந்தபோது அதனை ஏற்க மறுத்து 200 ரூபாய் மட்டுமே அந்த பெண் ஓட்டுநர் பெற்றுக் கொண்டதாக கூறியுள்ள வருண், இதுபோன்ற பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னும் தேவை என குறிப்பிட்டுள்ளார். பாஸ்வேர்டை மறந்துவிடும் பட்சத்தில் கூகுள் கணக்குகளின் அணுகலை திரும்பப் பெறுவதை எளிதாக்கும் வகையில் புதிய அம்சம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ரெக்கவரி கான்டாக்ட்ஸ் என்ற இந்த அம்சத்தில் பயனர்கள் தங்கள் நம்பிக்கைக்குரியவர்களை இணைக்க வேண்டும். பின்னர் கூகுள் கணக்கை அணுக இயலாத நிலை ஏற்பட்டால் பயனரின் நம்பிக்கைக்குரிய நபருக்கு மெயில் வழியாகவோ நோட்டிபிகேஷன் மூலமாகவோ கோட் அனுப்பப்படும். அதன் மூலம் அவர் பயனரின் நம்பிக்கை தன்மையை உறுதி செய்த பின்னர் பயனருக்கு அவரது கூகுள் கணக்கின் அணுகல் மீண்டும் கிடைக்கும். செயற்கை பொது நுண்ணறிவு உருவாக இன்னும் 10 ஆண்டுகள் ஆகும் என்று ஓபன் AI இணை நிறுவனர் மற்றும் முன்னணி AI ஆராய்ச்சியாளர் அன்ரேஜ் கார்பதி தெரிவித்திருக்கிறார். தற்போதைய AI வளர்ச்சி வேகமாக இருந்தாலும் மனிதர்களைப் போல சிந்தித்து கற்றுக்கொண்டு தன்னைத்தானே மேம்படுத்தக்கூடிய செயற்கை பொது நுண்ணறிவு நிலையை அடைவது இன்னும் கடினம் என்று அவர் கூறினார். இன்று வரை எந்த நிறுவனமும் அல்லது ஆராய்ச்சி ஆய்வகமும் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் AI முறைமையை உருவாக்க முடியவில்லை என்றும், அதனால்தான் செயற்கை பொது நுண்ணறிவு இன்னும் ஒரு தசாப்தம் தள்ளிப்போகும் என்றும் கார்பதி விளக்கினார்.
சென்னையில் காவல்துறை சேவைகளில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர மாநகர காவல்துறை திட்டமிட்டுள்ளது. இந்த சேவை அறிமுகப்படுத்தப்பட்டால் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று புகார் அளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக தனித்த தளம் உருவாக்கப்பட்டு அதன் வாயிலாக காவல்துறையினரை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் கேட்கும் கேள்விகளுக்கும் புகார்களின் நிலை குறித்தும் ஏஐ சாட்பாட் பதிலளிக்கும் வகையில் இந்த தளத்தை வடிவமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான தளத்தை உருவாக்க தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு சென்னை மாநகர காவல்துறை அழைப்பு விடுத்துள்ளது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் பவுடர்களில் புற்றுநோய் உண்டாக்கும் பொருட்கள் இருப்பதாக அமெரிக்காவை தொடர்ந்து பிரிட்டனிலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 1965 முதல் 2023 வரை இதன் பவுடரை பயன்படுத்தியதால் 3000 பேருக்கு கருக்குழாய் புற்றுநோய் உள்ளிட்ட உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டதாக வழக்கில் கூறப்பட்டுள்ளது. இதற்காக 11,000 கோடி ரூபாய் இழப்பீடும் கோரப்பட்டுள்ளது. எனினும் இக்குற்றச்சாட்டை ஜான்சன் அண்ட் ஜான்சன் மறுத்துள்ளது. தங்கள் பவுடர்கள் அனைத்து வயதினரும் பயன்படுத்த ஏற்றது என அந்நிறுவனம் கூறியுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூருக்கு அருகே தளவாய்க்குளம் வாரச்சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகளும் கோழிகளும் விற்பனையாயின. புரட்டாசி மாதம் முடிந்ததை அடுத்து ஆடுகள் மற்றும் கோழிகளை வியாபாரிகள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். வழக்கமாக 10,000 ரூபாய்க்கு விற்கும் ஆடு சுமார் 15,000 ரூபாய் வரை கூடுதல் விலைக்கு விற்பனையானது. இதேபோல் கோழியும் கூடுதல் விலைக்கு விற்கப்பட்டது. வாரச்சந்தையில் மாடுகளும் விறுவிறுப்பாக விற்கப்பட்டன. ஜம்மு காஷ்மீரின் எல்லைப் பகுதிகளில் இந்திய ராணுவத்தினர் விளக்குகள் ஏற்றி தீபாவளியை கொண்டாடினர். எல்லைப் பகுதியில் துப்பாக்கியுடன் தேசப்பணியில் ஈடுபட்டிருக்கும் வேளையிலும் விளக்குகளை ஏற்றி ராணுவ வீரர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோல பாகிஸ்தான் எல்லையில் பாடல்கள் பாடியும் நடனமாடியும் ராணுவ வீரர்கள் உற்சாகமாக தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர். இலங்கையின் வடகிழக்கு மற்றும் இந்திய வம்சாவளி மக்கள் அதிகம் வாழும் மலையக பகுதிகளில் தீபாவளி பண்டிகை தயாரிப்புகள் தீவிரமடைந்துள்ளன. யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, கொழும்பு, நுவரெலியா உள்ளிட்ட தமிழ் மக்கள் வசிக்கும் இடங்களில் பொதுமக்கள் புத்தாடைகள், உணவுப் பொருட்கள் மற்றும் தீபாவளிக்கு தேவையான பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கி வருகின்றனர். தீபாவளி கொண்டாட்டத்திற்காக கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு செல்லும் மக்களின் வசதிக்காக விசேஷ போக்குவரத்து சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக இலங்கை போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. இதனிடையே சுத்தமான உணவுப் பொருட்கள் விற்பனை மற்றும் விலை நிலைமை குறித்து சுகாதாரத்துறையினரும் பல இடங்களில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பீகார் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி தனது பிரச்சாரத்தை அக்டோபர் 24ஆம் தேதி சமஸ்திபூரிலிருந்து தொடங்க உள்ளார். இதன் மூலம் பாஜக கூட்டணி தனது தேர்தல் பிரச்சாரத்தை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்க உள்ளது. முதல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பீகாரின் வளர்ச்சி திட்டங்கள், வேலை வாய்ப்புகள் மற்றும் விவசாயத்துறையில் புதிய முயற்சிகள் குறித்து வாக்காளர்களிடம் பேசுவார் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் பாஜக தலைமையிலான கூட்டணியின் முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளும் அறிவிக்கப்பட உள்ளன. அக்டோபர் 24 முதல் தொடங்கி பல நகரங்கள் மற்றும் மாவட்டங்களில் பிரச்சார கூட்டங்களில் பிரதமர் மோடி பங்கேற்க இருப்பதாகவும் பாஜக தலைமை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் எரிக்கப்படும் பயிர் கழிவுகளே இந்தியாவில் காற்று மாசு அதிகரிப்பதற்கு பிரதான காரணம் என்று ஆய்வில் தெரியவந்துள்ளது. பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் விவசாய பணிகளுக்காக எரிக்கப்படும் பயிர் கழிவுகளால் காற்று மாசு ஏற்படுவது அனைவரும் அறிந்த ஒன்றாகும். ஆனால் இவற்றோடு பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்திலும் வைக்கோல் போன்ற பயிர் கழிவுகள் எரிக்கப்படுவதால் அப்பகுதிகளில் காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்து வருகிறது. இந்தியாவின் காற்று மாசுபாட்டிற்கு பாகிஸ்தானின் பங்களிப்பும் குறிப்பிடத்தக்கது என்று சண்டிகரில் நடந்த மருத்துவ பல்கலைக்கழக ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்த ஆய்வில் அக்டோபர் 9 முதல் 18ஆம் தேதி வரை இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் 189 பயிர்க்கழிவு எரிப்பு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அதே வேளையில் பாகிஸ்தானின் பஞ்சாப் பகுதியில் 2009 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.